ஓகே, ஸோ நம்ம வந்து டெல்டா வேல்யூ இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13,300 க்ளோஸ் ஆகிருக்கு. இதை வந்து அடுத்த மணி. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 13,300 கால் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 350 வந்து பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்ஸ். ஓகே, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா 13,300 கால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 13,350 கால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 13,400 கால் எடுத்துக்கலாம். சாரி, 450 கால் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர் வந்து ஓப்பன் பண்ணோம். சரிங்களா? ஸோ இது வந்து நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கூகுளில் சர்ச் பண்ணால் நீங்களும் எடுக்க முடியும். ஓகே, ஸோ நிஃப்டி ஓகே, நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸு. ஸோ கரண்ட் வீக்லி எக்ஸ்பைரி நம்ம பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருக்க சூஸ் பண்ணிக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,300. ஸோ 13,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போனால் இந்த நம்ம லாங் எடுக்கும்போது, சரிங்களா, கால்ஸ் லாங் எடுக்கும், மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இல்லை, நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா அது அதுலேயே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு சைட்வேஸில் போய் க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து 5,000 rupees லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,350. ஓகேண்ணா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து 2 லாட் எடுக்க போகிறோம். ஸோ 2 லாட் எடுக்கும்போது இங்கே 150 குவான்டிட்டி மாற்றுறோம். ஸோ செல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு கிளியராக புரியும். இங்கே பாருங்க. ஸோ நம்ம டவுன் சைட் ரிஸ்க் நம்ம ரிடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் கீழே போச்சுன்னா, மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மூவ்மெண்ட் கொடுக்கலன்னா நம்ம வந்துட்டு ஒரு 2,500 நமக்கு வந்து ப்ராஃபிட் வருதுன்னா சான்சஸ் இருக்கு. அதே மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா, 50 பாயிண்ட் மேலே போச்சுன்னா நமக்கு ஒரு 2,000 ப்ராஃபிட் கொடுக்கும். அதை தாண்டி நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா நம்ம வந்து லாஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ப்ரோக்கன் விங் பட்டர்ஃப்ளை சொல்லியிருக்கோம். சரிங்களா? அது என்னன்னா நம்ம வந்து எடுத்துக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,300. அதுக்கப்புறம் நம்ம வந்து செல் பண்ணிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,350. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி நம்ம வந்து அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ 350 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் செல்லிங்கு. ஸோ அதனால் வந்து 450 13,450 கால் வந்து நம்ம பை பண்ண போகிறோம். ஆனால் வந்து ஒரு லாட் தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து 50 பாயிண்ட் மூவ் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் கீழே போகும்போது மார்க்கெட் வந்து இல்லை நம்ம எதிர்பார்த்த மூவ்மெண்ட் கொடுக்கல. ஓகேங்களா? அது 100 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கரெக்டாக 13,250 இருக்குது. 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும்போது நமக்கு 2,000 rupees ப்ராஃபிட் இருக்கும். இல்லை மார்க்கெட் வந்து நமக்கு வந்து எதிர்பார்த்த மூவ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட். ஓகேங்களா? ஒரு 645 rupees நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ட்ரான உடனே இந்த ப்ராஃபிட்டில் தான் 600 ப்ராஃபிட்டில் தான் நம்ம இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் ஆக டெய்லி மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா நமக்கு 2,000 rupees ப்ராஃபிட் கொடுக்கும். இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு 500 rupees ப்ராஃபிட் கொடுக்கும். இதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 63,000 rupees தான் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஸோ 63,000 rupeesல வந்து நமக்கு வந்து ஒரு 500 ப்ராஃபிட் கொடுத்தாலே கிட்டத்தட்ட 1% ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ 2,000 ப்ராஃபிட் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.7% வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துகிட்டு போகிறோம். 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ண போகிறோம். செகண்ட் ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து 2 லாட் செல் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் விட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம எடுக்க போகிறோம். அதை வந்து பை பண்ண போகிறோம். அதெல்லாம் கொடுப்போம். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியல, ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.